வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலிடை பருவ பொதுத் தேர்வு 2024 11ஆம் வகுப்பு வேதியியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 50 மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையிடி, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இதில் புக் பேக்கிலேருந்து 1 மார்க் கேட்பாங்க, இன்சைடாக இருந்தால் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2 10, இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? அதே மாதிரி எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் அணுக்களை கொண்டது? 1 மோல் எத்தனால், 1 மோல் பார்மிக் ஆசிட், 1 மோல் H2O. ஆல்பா தத்துவத்தினை விவரிக்க. பவுலி தவிர்க்கை தத்துவத்தினை கூறு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாயிலின் விதியினை தருக. ஒரு வாயுவின் கன அளவு மற்றும் மோல்டுகளை தொடர்புபடுத்தும் கணித முறை வாய்ப்பாட்டினை தருக. சமான நிறை வரையறு, இது ரொம்ப முக்கியம். பின்வரும் நோற்றில் மோலார் நிறைகளை காண்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எப்பொழுதும் அதிகம் உள்ள கூற்றில் உண்மையினை எவ்வாறு விளக்குவாய்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடுநிலையாக்கல் என்தால்பியினை வரையிறு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கீழே அயனி ஆரணத்தினை கண்டறியும் பாலிங் முறையினை விவரி. சோடியம் முதல் அயனியாக்கும் ஆற்றலானது மெக்னீசியத்தை விட குறைவு, ஆனால் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் மெக்னீசியத்தை விட அதிகம், ஏன்? வாண்டர் வாஸ் மாறிலினை கொண்டு நிலைமாறு மாறிலியினை தருவி. வெப்ப இயக்கலின் இரண்டாம் விதியின் பல்வேறு கூற்றுகளை கூறு. கேரியஸ் முறையில் கரிமச்சார்மங்கள் எவ்வாறு ஆலஜனை கண்டறிய முடியும் தத்துவத்தினை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினாக நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.